எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ஒரு பிடி கொழுக்கட்டை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்க போகிறோங்க. ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலே ஊற வச்சு அரைச்ச அரிசி மாவாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்குகிற பேக்கெட் அரிசி மாவாகவும் இருக்கலாம். ஸோ கொழுக்கட்டை மாவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அரிசி மாவை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது வறுப்பட்டுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டோம்னா நல்லா கோல மாவு மாதிரி வருது பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லமும் தண்ணியும் நம்ம நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மண் இல்லாத வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நெய்யில் நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லத்தோட தண்ணி இருக்கு இல்லையா, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை தண்ணி வரும். ஸோ இதை நம்ம ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தி இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. டக்குன்னு கலரி முடிச்சிடணும், இல்லாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி பட்டுரும். அதனால் நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அந்த ஆவிலே பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. ஒரு 60% பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இது வெந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா இதை பிசைஞ்சு விட்டு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம இதை நல்லா பிடிச்சு விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 2 ஷேப் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பிடிச்சி பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ண போகிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி ரவுண்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டீமர் தட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவுலேயும் ரெடி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு கொழுக்கட்டை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. நீங்கள் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ப்ரீஹீட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த தட்டை இதில் வச்சுட்டு கொழுக்கட்டை எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இந்த கொழுக்கட்டை வேகிற டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா ரொம்பவே ஹார்ட் ஆகிடும். அதனால் கரெக்டாக 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்துட போகிறோம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல ஷைனியாக கிளாஸியாக இருக்குது அந்த டெக்ஸ்டர். ஸோ இதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ
இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நம்மளோட கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் பால் அழுத்துற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது நம்மளோட கொழுக்கட்டை. இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். வாவ்! பாருங்க உள்ளே எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த பிடி கொழுக்கட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Stay tuned with the channel for our upcoming videos. See you, tata, bye bye.